இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சுவாதி மீன் கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடல் மீன் கடைக்கு வந்திருக்கோம். எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு எல்லாத்துக்குமே ஒரு யோசனையா இருக்கும். எனக்கும் அதே யோசனை தான். ஏன்னா அண்ணன் வந்து அவ்வளோ தரமா கடல்ல கிடைக்கிற எல்லா மீனையும் வந்து அண்ணன் ஒரே கடையில முதக்க விட்டு வச்சிருக்காரு. அண்ணன் வந்து முதக்க விட்டு மட்டும் வைக்கல, எல்லாமே நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காரு. அதான் அண்ணன் கடையோட ஹைலைட்டு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே வந்து A1 அப்படி வந்து அண்ணனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ கிளீனா இருக்கு. அண்ணன் கடையில வந்து கலரிங் ஏஜென்ட்லாம் எதுவுமே அவ்வளோக்கும் ஆட் பண்ணவே இல்லை. எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. வாங்க நான் முன்னாடி போய் காட்டுறேன். எல்லாமே நல்லா செம்மையா இருக்கும் பாருங்க. மறக்காம நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் ஆதரவு கொடுங்க. அப்பதான் வந்து எனக்கும் வீடியோலாம் நிறைய போடணும்னு தோணும். இப்படி நீங்க சப்ஸ்கிரைபே எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா எனக்கும் எப்படி வீடியோ போடணும்னே தோணாது. அதுக்காக தான் சொல்றேன். வாங்க முன்னாடி போய் உள்ள என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். எல்லாமே நல்லா தரமா தராரு. அண்ணன் கடையில பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க அண்ணன் கடையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவோட ஸ்டார்டிங்ல, ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா மைல்டா இருக்குன்னு. பாருங்க எல்லா ஃப்ளேவரும் பாருங்க. மேக்சிமம் அண்ணன் கடையில் வந்து கலரிங் ஏஜென்ட்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. எல்லாம் அவரோட ஓன் மசாலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்படிதான் தெரியுது. பாருங்க பூண்டுலாம் சூப்பரா போட்டிருக்காரு. பாருங்க இந்த ஒரு வெரைட்டியான ஃபிஷ் வச்சிருக்காரு. அப்படியே அது பக்கத்துல வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற கிழங்கா மீன் தான். பாருங்க கிழங்கா மீன்லாம் எல்லாமே மசாலா போட்டு நல்லா சூப்பரா வந்து தனித்தனியா வந்து வச்சிருக்காரு. இது வந்து இந்த சைடு ஃபுல்லா கிழங்கா மீன். அப்படியே இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா இது வந்து பாறை மீன். இந்த கடல்ல இருந்து கிடைக்கிற பாறை மீனும் எல்லாம் நல்லா சூப்பரா வச்சிருக்காரு. பாருங்க பாறை மீன்லாம் வந்து சூப்பரா நல்லா இதா இருக்கு. இந்த பீஸ்லாம் செம்மையா இருக்கு. பாருங்க அந்த மிளகா பொடி மிளகான்னு நினைக்கிறேன். அந்த சிவப்பா தெரியுது பாருங்க சின்ன சின்னதா. இது வந்து ஃபுல்லா வந்து பாறை மீன். அப்படியே அதுக்கு கிட்ட வந்தீங்கன்னா இறால்லாம் பாருங்க நல்லா செம்மையா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே வந்து நம்ம இறால் சாப்பிடணும் போல இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோல அண்ணன் கடையில வந்து இறால் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு இந்த வீடியோவோட எண்டில் சொல்லுவோம். கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க நிறைய கடையில போனீங்கன்னா ஒரே செவேர்னு இருக்கும் இறால். ஆனா அண்ணன் கடையில பாருங்க ஃப்ளேவர்லாம் நல்லா மைல்டான ஃப்ளேவரா இருக்கும். அண்ணன் கடையோட ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு கஸ்டமர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு சின்ன குழந்தை கூட சாப்பிடலான்னு. கண்டிப்பா அது உண்மைதான். ஏன்னா வந்து ஃபிளேவரிங் ஏஜென்ட்லாம் அவ்வளோவா ஆட் பண்ணல. கண்டிப்பா இது சின்ன குழந்தையே சாப்பிடலாம். அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா அண்ணன் கொடுக்குற எல்லா டிஷ்ஷுக்கும் பாருங்க ஆனியனு கொத்தமல்லி எல்லாமே சீவி அண்ணன் ஒரு பாத்திரம் ஃபுல்லா வச்சிருக்காரு. கண்டிப்பா இதே வந்து ஒரு தனி டேஸ்ட் தரும். அப்படியே அது பக்கத்துல வந்தீங்கன்னா இறால் இருக்கு. இறால் பாருங்க இறால்லாம் அந்த ஃபர்ஸ்ட் இந்த இறால் தான் வந்து இந்த இறால் பாருங்க ஃப்ளேவர்லாம் கம்மியா நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க கருவேப்புலாம் அவ்வளோ போட்டு வச்சிருக்காரு. தாராளமா வந்து அள்ளி அள்ளி போட்டு வச்சிருக்காரு கருவேப்புல. பாருங்க எல்லாமே செம்மையா இருக்கு. நான் ஒரு குட்டி பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க இறால்லாம் ஃப்ளேவர்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருப்பேன் வீடியோவோட ஸ்டார்டிங்ல. இதான் வந்து அண்ணன் வந்து போட்டு வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா கிழங்கா மீன்லாம் பாருங்க அப்பப்போ நல்லா சூடா வந்து அண்ணன் பொரிச்சு வச்சிருக்காரு. எல்லாமே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா போட்டு தராரு. அண்ணன் கடையில ஸ்டாக்கை வந்து அவ்வளவோ முன்னாடி வச்சுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாமே வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா கஸ்டமர் கேட்ட உடனே அப்பப்போ சூப்பரா போட்டு தராரு. இது என்ன மீன் என்னன்னு சொல்லிட்டு அண்ணன் கடையில வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காரு கஸ்டமர் கூட. அண்ணன் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் அண்ணன் கடையில வந்து என்னென்ன டிஷ் கிடைக்குது எல்லாமே நம்ம கேட்போம். அப்படியே பாத்தீங்கன்னாலும் பக்கத்துல பாத்தீங்கன்னாலும் தெரியும் எல்லாமே வந்து சூடா அப்பப்போ வந்து அண்ணன் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. பாருங்க இது மீனோட தலைன்னு நினைக்கிறேன். பாருங்க எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. மறக்காம இந்த அண்ணன் கடையோட லொகேஷன் கரெக்டா உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா இந்த வீடியோ கடியில மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த லொகேஷன் தான் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டால் டிஎம் பண்றீங்க. ப்ரோ இந்த கடையை ஒரு வீடியோ போடுங்கன்னு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம கேட்ட நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பாருங்க அண்ணன் கடையில வந்து கஸ்டமருக்காக வந்து 2 பீஸ் கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஏதோ மசாலாலாம் ரகசியமா வச்சிருக்காரு. பாருங்க
சொல்லியிருப்போம் வீடியோவோட ஸ்டார்டிங்ல. பாத்தீங்கன்னாலே தெரியும், பொடியில வந்து அதிகமா போட்டிருக்காரு. இது என்ன பொடினே தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோல எல்லாமே அந்த அண்ணன்ட்ட கேட்போம். கஸ்டமருக்காக கொடுக்குறாரு. கடையில வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்காரு. அண்ணன் கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன கிடைக்கும்னு கேட்போம். அண்ணன், உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன கிடைக்கும்? நம்ம கடையில ஸ்பெஷலே வந்து மீன் சில்லி, ஓகே, ராட்டு, பாறை மீன், விரால் மீன், வஞ்சர மீன், சங்கரா மீன். நம்ம காந்தி மார்க்கெட்ல மீன் கடை வச்சிருக்கேன் சொந்தமா. அங்க என்னென்ன மீதி ஆகுதோ அது எல்லாமே நைட்டு வறுவலுக்கு வந்துடும். அந்த அன்னைக்கு எடுக்கிற மீன் அப்படி அப்படியே வறுத்து முடிச்சு விட்டுறது. பகல்ல வியாபாரம் பார்ப்பேன், நைட்டு வறுத்து விற்பேன். ஓகேண்ணா. ஆனா உங்க கடையோட லொகேஷன் வந்து கரெக்டா எந்த இடத்துல இருக்கு? இப்போ வந்து வெளியூர்ல இருந்து உங்க வீடியோ பார்த்தாலுமே உங்க கடையோட லொகேஷன் கரெக்டா வரணும்ண்ணே. அந்த மாதிரி வந்து லொகேஷன் கரெக்டா சொல்லிருங்கண்ணே. நம்ம கடை லொகேஷன் வந்து திருவண்ணாக்காவல் தாலுகா ஆபீஸ் பக்கத்திலேயே. திருவண்ணாக்கால தாலுகா ஆபீஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே. உள்ள நுழையவே வேணாம், வெளியிலேயே. நேரா போனா செக் போஸ்ட் வெங்கடேஸ்வரா தியேட்டர் வரும். இங்கிட்டு பாத்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, நேரா போனா காவேரி பாலம் வரும். திருவண்ணாக்கால் தாலுகா ஆபீஸ் பக்கத்துலனாவே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காருன்னா இந்த இடத்துக்கு எப்படிண்ணே வர்றது? நேரா காவேரி பாலம் தாண்ட வேண்டியது. காவேரி பாலம் தாண்டி வந்தீங்கன்னா மாம்பழச்சாலை தாண்டி நேரா வந்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா தியேட்டருக்கு முன்னால திருவண்ணாக்காவல் தாலுகா ஆபீஸ்ன்னு யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க ஒரு தாலுகா ஆபீஸ் தான் இருக்கு, அது பக்கத்துலயே இருக்கு. ஓகேண்ணே. ஆனா கரெக்டா உங்க கடையோட டைமிங் வந்து எத்தனை மணி டு எத்தனை மணிண்ணே? சாயந்தரம் 6 மணில இருந்து 9:30 10 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஓகேண்ணே. அதே மாதிரி உங்க கடை என்னன்னைக்கு லீவ் விடுவீங்க, என்னன்னைக்கு உங்க கடை இருக்குண்ணே? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு, மீதி நாள் எல்லா நாளும் இருக்கும். ஓகேண்ணே. நமக்கு மார்க்கெட்ல கடை இருக்கிறதுனால லீவு 90% லீவு போட மாட்டோம். ஓகேண்ணே. எத்தனை வருஷமான இந்த ஃபீல்டுல வந்து உங்களுக்கு 99 நான் கடை போட்டப்ப. 99 இப்ப 2026. 26 வருஷம் ஆகுது. கடை ஸ்டார்டிங்ல வந்து எவ்வளவுக்கு கொடுத்தீங்க, இப்ப எவ்வளவுக்கு கொடுக்குறீங்க? அப்ப எல்லாம் பீஸ் எல்லாம் நான் விற்கிறப்ப 3 ரூபா கிழங்கா. பக்கடா எல்லாம் மீன் சில்லி எல்லாம் 3 ரூபா. இன்னைக்கு மீன் சில்லி எல்லாம் 70 ரூபா. 70 ரூபாய். ஆமா, மீன் எல்லாம் 3 பீஸ் 100 ரூபா, 4 பீஸ் 100 ரூபா. ராட்டெல்லாம் 100 கிராம் 100 ரூபா. விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு, அப்படியே 3 மடங்கு ஏறிடுச்சு. நம்ம கடையில யாருக்காவது மீன் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நேரா திருவண்ணாக்காலும் வந்துருங்க. முறையா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், நம்பிக்கையான பொருளாவே தருவேன். நான் சாப்பிட முடிஞ்ச பொருள் தான் அடுத்தவங்களுக்கு சேல்ஸும் பண்ணுவேன். அண்ணன் சொல்ற வார்த்தையை கேட்டீங்கன்னாலே தெரியும். அண்ணன் சொல்ற வார்த்தைக்காகவே கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாமே நல்லா தரமா தராது. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் கடையோட லொகேஷன் வந்து அவர் சொல்லிட்டாரு. இப்ப நான் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன், கொஞ்சம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா அண்ணன் கடையோட லொகேஷன் எங்க இருக்கு நான் காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு திருவாலய கோவில்னு சொல்லியிருப்பாரு. அந்த திருவாலய கோவில் இதுதான், இந்த ரோடு தான். இதுல இப்படியே நேரா போனீங்கன்னா டோல்கேட் போகலாம், திருச்சி டோல்கேட். நீங்க திருச்சியில இருந்து காவேரி பாலம் வழியா வந்தீங்கன்னா இதான் ஒரே ரூட் டோல்கேட்டுக்கு. இப்படியே வந்தீங்கன்னா இப்படியே போனீங்கன்னா நீங்க எங்க போலாம்னா டோல்கேட் போகலாம். டோல்கேட்டுக்கு அண்ணன் கடை கரெக்டா எங்கன்னா இருக்குன்னா உங்களுக்கு சொல்ற மாதிரி இருந்தா அந்த எவ்ரிடே கார் கேர்ன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கு, கார் கடை. காரை வந்து கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணுவாங்க, அந்த கடை தான் அந்த கடை. அதில் அப்படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டிங் தான். இதுல வந்து இன்னொரு லேண்ட்மார்க் உங்களுக்கு சொல்லணும்னா, அண்ணன் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பாரு ஒரு தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்னு. இந்த அந்த டோல்கேட் வழியாக வந்தீங்கன்னா இந்த வழியாக தான் வந்து தாலுகா ஆஃபீஸ் போகிற வழி. அது பக்கத்தில் இந்த சாய் கார் வாட்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொடிக்கம்பம் இருக்கு. அந்த கொடிக்கம்பத்துலேருந்து வந்தீங்கன்னா அண்ணன் கடை வந்து 2வது கடையா இருக்கு. மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அண்ணன் கடையை சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா தரமா தராரு. இதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம திருச்சி மக்கள் எல்லாருமே அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. நான் அண்ணன்ட்ட வந்து ஒரே ஒரு இறால் சொல்ல போறேன். இந்த வீடியோ எண்டு முடிச்சுட்டு அண்ணன் கடையில இறால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காம இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, கடை வந்து கூட்டமா இருக்குன்னு சொல்றேன். எவ்வளவு பேர் வந்து பார்சல் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த சைட்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. மறக்காம திருச்சி மக்கள் வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் போறேன். பாருங்க, அதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமர் ஒருத்தவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். அண்ணனோட கடையில மீன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, டேஸ்ட் எப்படின்னு இருக்கு? டேஸ்ட் அருமையா இருக்கு. நான் ரெகுலரா வந்து சாப்பிடுவேன். வாரத்துல வந்து 2 டைம் 3 டைம் வந்து சாப்பிடுவேன்.
இங்க வந்து எனக்கு வந்து இங்க மீன் வந்து இங்க சாப்பிட தான் பிடிக்கும். பக்கத்துல தான் இருக்கேன், ஸ்ரீரங்கத்துல தான் இருக்கேன். ஆனா ஸ்ரீரங்கத்துல வந்து மீன் கடை இல்லாதனால நான் இங்க வந்து சாப்பிட்டு தான் போவேன். இங்க வந்து டேஸ்டா இருக்கும். இங்க மீன் வந்து குறை சொல்ற மாதிரி இருக்காது. ஆனா குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கு. நீங்க கொடுக்குற காசுக்கு ஒருத்தா நல்லா ஒருத்து. அதாவது வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து இவரோட சேவை வந்து பாராட்டத்தக்கது. அதனால வந்து இந்த மீன் வந்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ணன் சொல்றதை கேட்டீங்கன்னு தெரியும். மறக்காம திருச்சி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம அண்ணன்ட்ட வந்து சொல்லிட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அண்ணா போயிட்டு வரணும் பாய்ண்ணே. ஓகே அண்ணா. அண்ணனோட சிரிச்ச முகத்துக்காக ஒரு வாட்டி கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.